அண்மை செய்தி. மேற்கு வங்க பேரவையில் பாஜகவை விமர்சித்து முதல்வர் மம்தா பானர்ஜி பேசியதற்கு பாஜக எம்எல்ஏக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பிருந்திருக்கிறார். ஜோ மகேஸ்வரன், விரிவான தகவல்களை வழங்கலாம். அபிராமி, மேற்கு வங்க சட்டப்பேரவையினுடைய சிறப்பு கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. அதுல கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அந்த சட்டப்பேரவையில திரிணாமுல் காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஆளும் அரசான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டு வந்தாங்க. என்ன அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம்னா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த வங்க மொழி பேசுகின்ற பலர் அசாம், ஒடிசா, மகாராஷ்டிரா, டெல்லி, குஜராத் உள்ளிட்ட பிற மாநிலங்கள்ல அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு. இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இது குறித்து உரிய நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கடந்த செவ்வாய்க்கிழமை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தின் போது விவாதம் நடக்கிறப்ப மத்திய அரசை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர்கள்லாம் கடுமையாக விமர்சிச்சாங்க. அதற்கு பாஜகவினுடைய உறுப்பினர்கள், குறிப்பாக சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி தலைவர், பாஜகவை சேர்ந்த சுவேந்து அதிகாரி, கொறடா உள்ளிட்டவர்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவருடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தினாங்க. அதற்கு இடையில கடந்த திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா, அது வெஸ்ட் பெங்கால்லேயே, மேற்கு வங்கத்திலேயே மேயோங்கிற இடத்துல இருக்கிற காந்தி சிலை அருகில திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக ஒரு மேடை அமைச்சிருந்தாங்க. அந்த மேடையை ராணுவம் அகற்றியது. அது குறித்தும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அமைச்சர் கட்சியை சார்ந்தவர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற பிரத்யானும் அது குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சார். அந்த விமர்சனம் என்பது ராணுவத்தை அவமதிக்கிறதாக இருக்கு, இதுக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்கணும், கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாஜக தொடர்ந்து பேரவையில முழங்கினாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள்லாம் கூட்டத்தொடர்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சூழல்ல நேற்று ஒரு நாள் விடுமுறை, அதற்கு பிறகு இன்று பேரவை நிகழ்வு தொடங்கியதிலிருந்து இந்த கவன ஈர்ப்பு, அதாவது வங்க மொழி பேசுகின்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசினாங்க. அப்ப முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசுகின்ற பொழுது மத்திய அரசையும் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரையும் குறிப்பிட்டு அவர் விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் வைத்த அந்த விமர்சனங்கள் உண்மைக்கு மாறாக இருக்கு, அதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி பாஜக உறுப்பினர்கள் கடும் அமளியில ஈடுபட்டாங்க. அதுக்கு எதிர்த்தரப்புல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ரெண்டு தரப்புக்கு இடையிலே ஒரு பெரும் வாக்குவாதம், கூச்சல், குழப்பம் ஏற்பட்டது. உடனடியாக தன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்த முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களிடம் அமைதியாக இருங்க, அவங்க இருக்கைக்கு செல்லுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தினாரு. அறிவுறுத்தினதுக்கு பிறகு அவர்களிடம் கையை உயர்த்தி ஏதோ சொல்ல அவங்க மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மீண்டும் முழக்கத்துல எழுப்புனாங்க. இதற்கிடையில ஒரு உறுப்பினர்களும், பாஜக உறுப்பினர் உள்ளிட்டவர்களும் கட்டாயமாக அவர்கள் மீதம் இருந்த பாஜக உறுப்பினர்கள் சிலரும் கூட்டத்தொடரிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க. சிலரை கட்டாயமாக பேரவையிலிருந்து அவை காவலர்கள் வெளியேற்றுறாங்க. அப்படி காவலர்கள் வெளியேற்றுற பொழுது ரெண்டு பேருக்கும் இடையிலே, பாஜக உறுப்பினர்களுக்கும் அவை காவலர்களுக்கு இடையே வாக்குவாதம், தள்ளுமுல்லாம் ஏற்பட்டது. அது உடனடியாக அவர்கள்லாம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அவை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதனால மத்திய அரசையும் பிரதமரையும் முதலமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள்லாம் குற்றம் சொல்வதும் விமர்சனம் செய்வதும், அந்த விமர்சனம் என்பது உண்மைக்கு மாறாக இருக்கிறது என்று சொல்லி பாஜக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டது சட்டப்பேரவைக்குள்ள ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அபிராமி, விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். This is not the way. Please take your seat.